சாணக்கியனுக்கு எதிரான வழக்கு பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பாராளுமன்ற உறுப்பினர்களின் நாளாந்த உணவு கட்டணம் அதிகரிப்பு. மருதானை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண், இது ஒரு கொலை. சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. கோட்டாவை விசாரணைக்கு அழைத்ததை வரவேற்கின்றோம், செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. வெட்கமிருந்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அரச வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும், நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. அவசர தேவையுடையோர் கடவுச்சீட்டுகளை பெற முடியும், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. நான் விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை சுட்டு வீழ்த்துங்கள், ராமநாதன் அர்ச்சுனா ஆவேசம். மதுபோதையில் போலீஸ் அதிகாரிகள், வைரலாகும் காணொளி, விசாரணை ஆரம்பம். மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்திற்கு எதிராக பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கல்கிசை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் சாணக்கியன் ராசமாணிக்கம் சார்பாக சட்டத்தரணி சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், மாவட்ட நீதிமன்றத்திலே சிவனேசதுர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்கின்ற நபர் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார். அது இன்றைக்கு முன் விசாரணைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்காளி சிவனேசதுர சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. ஒரு கேள்வி கொத்தொன்று இந்த எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கிலே ஏலவே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஒரு ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம். அது சம்பந்தமாகவும் நான் இன்று நீதிமன்றத்திலே கூறினேன். எது அப்படியாக இருந்தாலும் வழக்காளி இன்றைய முன் விசாரணைக்கு ஆயத்தமாக இருந்த காரணத்தினாலே வழக்காளிக்கு எதிராக 50,000 ரூபா நீதி செலவுக்காக எதிராளிக்கு செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. அந்த 50,000 ரூபாய் செலுத்துவதற்கு அமைவாக முன் விசாரணை திரும்பவும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது. மக்களின் வரிப்பணத்தில் அரச வீடுகளில் வசிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் வெட்கம் இருந்தால் குறித்த வீடுகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷவின் மாளிகையை காப்பாற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்களும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் இந்த வீடு 1 ஏக்கர் மற்றும் 13.8 பேஜ் கொண்டது. 3127.4 பில்லியன் பெறுமதியான வீடாகும். 30,534 சதுர அடியை இந்த வீடு கொண்டுள்ளது. 2 பேர் வசிப்பதற்கு இவ்வளவு பெரிய வீடு. மாதம் இந்த வீட்டுக்கு 46 லட்சம் வாடகையை செலுத்த வேண்டும் என அரசு மதிப்பீட்டு திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது. இந்த வீட்டை காப்பாற்றத்தான் மஹிந்த மற்றும் சஜித்தின் ஆதரவாளர்கள் பேசுகின்றனர். ஹேமா பிரேமதாசுவை பார்த்துக் கொள்ள 2021-2022 ஆண்டில் 8 லட்சத்திற்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வசிக்கும் வீட்டை பராமரிக்க மாத்திரம் கடந்த சில வருடங்களாக 19 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷவின் வீட்டுக்காக 16,000 ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் வீட்டுக்கு 2021ஆம் ஆண்டு 33 லட்சம், 2022இல் 3,95,000 ரூபாய், 2023இல் 18.336 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 393 லட்சம் 2023ஆம் ஆண்டில் செலவிடப்பட்டுள்ளது. மேலதிகமாக 9 லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது.
இவ்வாறுதான் மக்கள் பணத்தில் இவர்கள் வாழ்கின்றனர். இந்த சுமையை மக்கள் மீது எவ்வாறு செலுத்த முடியும்? மக்கள் இந்த சுமையை சுமந்து கொள்வது நியாயமா? சந்திரிகாவின் வீடு இன்னமும் மதிப்பீடு செய்யப்படவில்லை. அவர் லண்டனில் இருப்பதாக கூறியுள்ளார். அவரது வீடு குறித்தும் மதிப்பீடு செய்யப்படும். இவர்களுக்கு வெட்கம் இல்லையா? தற்போது கோரும் வரை இருப்பதாக தெரிவிக்கின்றனர். கூறுவதற்கு ஒன்றுமில்லை. வெட்கம் இருந்தால் உடனடியாக வெளியேற வேண்டும். 3 பிள்ளைகள் இருக்கின்றனர். இவர்களால் பார்த்துக் கொள்ள முடியாதா என்றார். கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கு இணைய வழி முறை மூலம் ஒரு திகதியை முன்பதிவு செய்து குறித்த திகதியில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய தினம் யாரேனும் ஒருவர் திகதியை முன்பதிவு செய்தால் அவர்களுக்கு ஜூன் 27ஆம் திகதி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். இணைய வழி முறைமைக்கான திகதி 5 மாதங்களுக்கு முன்பே ஒரு திகதியில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஒதுக்கப்பட்ட திகதிக்கு முன்னர் அவசர தேவையுடையவர்களுக்கு அவர்களுடைய தேவையை கருதி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவுகளின் விலையை அதிகரிக்கும் திட்டம் இன்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அவைத்தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இது தொடர்பான அவைக்குழுவின் ஒப்புதல் பெற்றுக் கொள்ளப்படும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் சுத்தமான இலங்கை திட்டத்தில் அனைத்து விதமான குறைபாடுகளுக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தினசரி உணவு கட்டணமான 450 ரூபாவை 2000 ரூபாயாக உயர்த்த பாராளுமன்ற அவைக்குழு முடிவு செய்துள்ளதாக அவைக்குழு உறுப்பினர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தின் சிறையில் உயிரிழந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை. அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் இதில் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும்? கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும்? இது ஒரு பயங்கரமான, வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி. தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன். என்னை இந்த அரசாங்கம் புலி என்று அடையாளப்படுத்துகின்றது. நான் விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது கொலை செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காலை வணக்கம். இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 64 நாட்கள் கடந்திருக்கிறது. இன்றைய தினம் எனது முறைப்பாடு, எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் 36வது நாள் கடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது. இன்றிலிருந்து 64 நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து 36 நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன். 64 நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக. ஆனால் 36வது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் 3 கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம். நான் செய்த முறைப்பாடு 36 நாட்கள் கடந்தும் இன்னும் கமிட்டி அமைக்கப்படவும் இல்லை, அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை. அதில் 3வதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக 64 நாட்கள். நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன். இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன். என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால்
64 நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கங்கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கமிட்டியை ஃபோன் பண்ணுவதற்காக 36 நாட்கள் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? 1976 இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். 1974 ஆண்டு தந்தை செல்வநாயகம் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜன் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ Honorable member, can you stick within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோடு சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்லை, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க சொல்லி இருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கேட்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? உங்களுக்கு முதுகெலும் இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு நேரம் வழங்காமை பிழையான விடயம் எனவும் நேரம் வழங்காமைக்கு எதிர்க்கட்சியே பொறுப்பு என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அர்ச்சுனாவின் சிறப்புரிமை பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவரை கைது செய்வதாக இருந்தால் சபாநாயகருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கம் தங்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படவில்லை என்று கூறிய போதிலும் பல அரசாங்க அமைச்சர்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை குறித்து இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதிலளித்த நிலையில் பிரதமருக்கு பதில் வழங்கும் முகமாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்புடைய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் 10வது பாராளுமன்றில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் விசேட தேவையாக கருதி பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வாவுக்கு KR 5844 என்ற எண்ணை கொண்ட காரை ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக வழங்கியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இருப்பினும் மேற்படி வாகனத்திற்கு சாரதி வழங்கப்படவில்லை என்றும் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக எரிபொருள் வழங்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் 4350 வீடுகளை நிர்மாணிக்க உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்தினால் குத்தகைக்கு விடப்பட்டுள்ள பெருந்தோட்ட நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். பெருந்தோட்ட மக்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்து அவர்களை வறுமை நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தோட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை தங்களது அரசியல் நட்பு வட்டத்தின் கீழ் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ள புதிய வீடுகள் தோட்டப்புறங்களில் வாழும் உரிய பயனாளிகளுக்கு மாத்திரம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் 10,000 இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் 1300 வீடுகள் மாத்திரமே நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் 4350 வீடுகளும் 2026 வருடத்திற்குள் மேலும் 4350 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டு அவை தோட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். ஊழல் செய்த அத்தனை பேருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாசஸ்தலங்கள் தொடர்பில் எடுத்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில்,
உண்மையிலே நாங்கள் இதை வரவேற்று நிற்கின்றோம். நல்ல ஒரு இலங்கையை கொண்டு வருவதற்கான ஊழலற்ற ஒரு எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சியிலே எடுத்திருக்கின்ற இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரத்திலே இந்த திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதியினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வாசஸ்தலங்களும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களை விசாரணைக்கு அழைத்ததும் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். வருகிற நகரசபை பிரதேச சபை தேர்தலுக்கான யுத்தியாக இது அமைந்துவிடக் கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்ற அடிப்படையிலே பல விடயங்களை நாங்கள் செய்வதனூடாகத்தான் இதை வெற்றி பெற முடியும். எங்களை வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டிலே முப்படைகளும் பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து இருக்கிறார். அது பொதுமக்களுடைய காணிகள், தேவாலயங்களுடைய காணிகள், கோயில்களுடைய காணிகள் அத்தனையும் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முப்படைகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற நிலையில் அது ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி ஒழிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அந்த காணிகள் கொடுக்கப்படுகின்ற போதுதான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்ற அந்த கோஷம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வகையிலே அது அமையும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய பிரதேசத்திலே இன்றைக்கு எங்களுடைய மக்கள் காணி இல்லாது, நிலம் இல்லாது, இந்த திணைக்களங்களுடைய அடாவடித்தனங்கள், இந்த திணைக்களங்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரிலே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாதவர்கள் போலதான் இந்த திணைக்களங்கள், அது வைல்ட் லைஃபாக இருக்கலாம், பொரஸாக இருக்கலாம், புதைப்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், இந்த திணைக்களங்கள் எல்லாம் தனி அரசாங்கங்கள் போல் செயல்படுகின்றது. அது பொதுமக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றது, விவசாய காணிகளை அபகரிக்கின்றது. ஆகவே அந்த திணைக்களங்களுடைய அபகரித்த காணிகளை விடுவிப்பதன் ஊடாகத்தான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்பதை நாங்கள் வெற்றி பெற முடியும். எங்களுடைய விவசாயிகள், எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் படுகின்ற துன்பங்கள், படுகின்ற கஷ்டங்கள், இன்றைக்கு இயற்கை அனர்த்தத்தினூடாக எங்களுடைய விவசாயிகள், அது மட்டுமல்ல, அவர்களுடைய உடைமைகளை அடைமானம் வைத்துத்தான் விவசாய தொழிலை மேற்கொள்ளுகிறார். ஆகவே அவர்களுடைய இன்றைக்கும் இந்த விவசாயிகள் லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக இருந்ததில் வரலாறில்லை. வடக்கு கிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய விவசாயிகள் முன்னேற முடியாமல் இந்த விலை நிர்ணயம் என்பது, நெல்லினுடைய விலை நிர்ணயம் என்பது நிர்ணயிக்கப்படாத, அது எந்த அரசு வந்தாலும் நிர்ணயிக்கப்படாத ஒரு நிலையிலே, தனியார் நிர்ணயிக்கப்படுகின்ற விலையிலே, அறவிலையிலே அவர்கள் விற்பனை செய்து தங்களுடைய தாலி கொடிகளை, தங்களுடைய நிலங்களை, தங்களுடைய அந்த வங்கியிலே பெற்ற அந்த அந்த வட்டிகளை, கடனை அடைக்கின்ற ஒரு துன்பகரமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அரசாங்கம் இந்த துப்புரவாக, அதாவது தூய்மையான இலக்கை நோக்கி என்று சொல்லுகின்ற அந்த தலையங்கம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட விலையை, நெல்லின் விலையை, நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி செய்கின்ற, அது வெங்காயமாக இருக்கலாம், மரக்கறி வகையாக இருக்கலாம், அவர்களுக்கு நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு விலையை கொடுப்பதன் ஊடாகத்தான் அந்த விவசாயிகள் தன்னிறைவு அடைகின்ற போதுதான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி என்பது சரியான ஒரு விடயத்தை கொண்டு வரும். ஆகவே ஊழல் செய்த அத்தனை, அது யாராக இருந்தால், அது திணைக்களங்களிலும் உங்களுடைய பார்வைகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இங்கே அரசியல்வாதிகள் மீது ஊழலை நீங்கள் பேசுகின்ற, நடவடிக்கை எடுக்கின்ற நிலை இருக்கின்ற போது, அதே போல திணைக்களங்களிலும் உங்களுடைய பார்வைகள் அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். இதனால் மக்கள் பாரிய
துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு, தலைக்கணம், பல வருடங்களாக அந்த சீட்டிலே அந்த அதிகாரத்தோட ஆகவே அந்த நிலையிலே இந்த தூய்மையான இலக்கை நோக்கி என்ற தலையங்கத்திலே செயல்பட வேண்டும் என்ற நிலையிலே அரசாங்கம் முழு விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே 2 விடயங்களை நான் கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, மன்னாரிலே நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகம் செய்து 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார். இது பல வருடங்களாக துப்பாக்கி பிரயோகம் பழிவாங்குகின்ற நிலை தொடர்ந்து வருகிறது. ஆகவே இதை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும். போலீசாருடைய மெத்தனை போக்கு, முப்படைகளுடைய அங்கே இருக்கின்ற முப்படைகளுடைய அந்த மெத்தன போக்குத்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமை ஏற்படுகிறது. இதனால் இங்கே நான் பேசுகின்ற போதும் நானும் இலக்காக்கப்படலாம். ஆனால் நியாயம் ஒன்றை நான் பேச வேண்டும் என்பதற்காக இதை முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இந்த பழிவாங்கும் படலம் இன்றைக்கு இலங்கையிலே பல இடங்களிலே துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெறுகின்ற அனர்த்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சியை தூய்மையான இலக்கை நோக்கி என்பது என்னுடைய இலட்சியத்தை பெற முடியும். தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உட்பட 9 பேர் மீதான விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உட்பட யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ், உமாகரன், சி மயூரன், த கிருஷ்ணானந்த், ந கௌசல்யா, குருசாமி சுரேன் உட்பட 9 பேர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் சசிகலா ரவிராஜிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஏனையவர்களிடமும் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்களில் இதுவரை தமது தேர்தல் செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்காத 35 பேருக்கு எதிராகவும் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மீன்வளத்துறையை வலுப்படுத்துதல் மற்றும் அதன் முக்கிய சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிப்பதற்காக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கு இடையிலான சந்திப்பு நேற்று அமைச்சகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் மீன்வளத்துறையில் அமெரிக்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலீட்டாளர் மன்றங்களை நடத்துவதற்கு தூதுவர் ஜூலி சங் தனது ஆதரவை தெரிவித்தார். பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் துறையின் வளர்ச்சி திறனை மேம்படுத்துவதிலும் இத்தகைய முயற்சிகளின் முக்கியத்துவத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவது மற்றும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவது ஆகிய அம்சங்களில் இலங்கை கடலோர காவல் படையை வலுப்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. கடற்படை மேம்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிக்கான அவசர தேவையை அமைச்சர் எடுத்துரைத்தார். இதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தூதுவர் மீண்டும் உறுதி கூறினார். இலங்கையின் மீன் வளர்ப்பு நடைமுறைகளை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேம்பட்ட மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன முறைகளை அறிமுகப்படுத்த அமெரிக்காவின் தொழில்நுட்ப உதவியை அமைச்சர் சந்திரசேகர் கோரினார். இந்த துறையின் நிலையான வளர்ச்சிக்கு உதவும் என்றும் குறிப்பிட்டார். இந்த துறையில் ஒத்துழைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தூதுவர் ஜூலி சங் ஒப்புக்கொண்டார். மேலும் தேவையான நிபுணத்துவத்தை வழங்குவதற்கான வழிகளை ஆராய்வதாக உறுதியளித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாடு சந்திப்பின் மற்றொரு முக்கிய விடயமாக இருந்தது. மீன் வளங்களை பாதுகாக்கவும், கழிவுகளை குறைக்கவும், விநியோக சங்கிலியின் ஒட்டுமொத்த திறனை மேம்படுத்தவும் உதவும் சூரிய சக்தியில் இயங்கும் குளிர்பதன களஞ்சிய வசதிகளுக்கு அமெரிக்காவின் ஆதரவை அமைச்சர் கோரினார். மேலும் மீன்பிடி துறைமுகங்களை நவீனமயமாக்குவது, செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவது, இலங்கையின் ஏற்றுமதி திறனை அதிகரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கை உள்ளூர் கோழிப்பண்ணை தொழிலில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் வகையில் சீன சந்தைக்கு கோழி இறைச்சி பொருட்களை நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான உடன்படிக்கையை மேற்கொண்டுள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய சீன விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்ட 15 ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்று என நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதனை குறிப்பிட்டார். உடன்படிக்கையின் விவரங்களை வழங்குகையில் இலங்கை தனது இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்துறையின் உப தயாரிப்பான கோழி தலைகள் மற்றும் கால்களை நேரடியாக சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படும். இந்த ஒப்பந்தம் பொருளாதாரம் அதன் அந்நிய செலாவணி வருவாயை அதிகரிக்க உதவும் என்றார். ஜனாதிபதியின் சீன விஜயத்திற்கு முன்னதாக சீன சந்தைக்கு கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்வது தொடர்பான நெறிமுறையில் கைச்சாத்திடுவதற்கு விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சீருடையில் சில போலீஸ் அதிகாரிகள் மது அருந்தி போதையில் தரையில் உறங்கிக் கிடக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அதிகாரிகளின் நடத்தை குறித்து அந்தந்த பிரிவுகளில் உள்ள மூத்த அதிகாரிகளிடம் பதில் பிரதி போலீஸ் கண்காணிப்பாளர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இவ்வாறான முறைகேடுகளுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்.